சாம்சங் நிறுவனத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீதும் இங்கே இருக்கும் அந்த தொழில் சூழல் மீதும் அதையும் தாண்டி தொழிலாளர்கள் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. எங்களுக்கு இருந்த அந்த சச்சரவு எல்லாம் நீங்கிவிட்டது. அதில் இஷ்யூ இல்லை. அங்கே எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் தொழிலாளர்களுடன் நாங்கள் பேசி சரி பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி டேலண்ட் வேறு மாநிலங்களில் கிடைப்பதில்லை. எனவே அந்த உற்பத்தியில் அவங்க பெரும் அந்த வளர்ச்சி தடையில்லாமல் சென்று கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் நிறைய பேர் பொருளைகள் எல்லாம் கிளப்பி விட்டார்கள். சாம்சங் நிறுவனம் வேறு மாநிலத்துக்கு போகிறது என்றெல்லாம் போய்விட்டது என்றதெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் அந்த பொய் பொருளைகள் எல்லாம் தவிடுபடியாக்கியிருக்கிறார்கள். 1000 கோடி ரூபாய் முதலீடை மேலும் தமிழ்நாட்டில் செய்ய போகிறார்கள். 3400 3500 நபர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. எனவே ஒரு 100 பேருக்கு எக்ஸ்ட்ராவாகவே வருது. இப்போ அவங்க ஏற்கனவே சொன்னதை விட இன்னும் தாண்டி 100 பேருக்கு எக்ஸ்ட்ராவா வேலைவாய்ப்பையும் உருவாக்கி தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். வெகு விரைவில் ஃபார்மலான எம்ஓயு வெகு விரைவில் செயல்படும். செமிகண்டக்டர் டெல்லி குஜராத்துக்கு நிறுவனங்களை கொண்டு போயிருக்காங்க. அங்கே அவங்க சுமூகமான ஒரு சூழல் அவங்களுக்கு இல்லை. விரைவில் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுவாருன்னா சொல்லியிருந்தீங்க. முதலமைச்சர் தான் அந்த அறிவிப்பு வெளியிடுவான்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் நிச்சயமாக முதலமைச்சர் தான் பண்ணுவார். முதலமைச்சர் தான் பண்ணுவார். அது நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். ஏன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், செமிகண்டக்டர் துறையில் டேலண்ட் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாம் வளர்த்தெடுத்த இந்த தமிழ்நாட்டில் அந்த டேலண்ட் இந்த இப்படிப்பட்ட படித்த நல்ல மெத்த படித்த இளைஞர்கள் கிடைப்பது மற்ற இடத்துலலாம் ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் செமிகண்டக்டர் ஃபேப்லலாம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு டேலண்ட் கிடைக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்றது எல்லோரோட நம்பிக்கை, அனைத்து முதலீட்டாளர்களோட நம்பிக்கை. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதனால தான் முதல்ல இங்கே வராங்க. ஆனால் இங்கே பிஎல்ஐ அந்த ஸ்கீமில் அவங்களுக்கு ஒரு 50% ஒன்றிய அரசோட நிதி கிடைக்குது. அதனால் அதை வாங்கிறதுக்கு டெல்லி போகும்போது தான் அங்கெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து அவர் மற்ற இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அது அவங்க ஊருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, பண்ணுறாங்க. அதான் நான் சொன்ன பேரவையில் கூட அதான் சொன்னேன். எத்தனை தடக்கல் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு செமிகண்டக்டர் கேபிட்டலாக நிச்சயமாக மாற்றுவார். அதைத்தான் அமெரிக்காவுக்கு சென்று செமிகண்டக்டர் என்டையர் வேல்யூ செயினை நம்ம தோறோம். நம்ம அவங்க மாதிரி வெறும் ஃபேப் மட்டும் போல அது நிறைய அதுக்கு தண்ணியும் இதெல்லாம் தேவைப்படும். இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வரோம். பட் என்ன சைஸில் எடுத்துகிட்டு வரோன்றது இருக்கு. ஆனால் என்டையர் வேல்யூ செயின், மொத்த வேல்யூ செயினையும் திராவிட நாயகன் அவர்கள் பார்க்கிறார். அதனால தான் செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் தேவைப்படுது இல்லையா. செமிகண்டக்டர் செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்டை இந்தியாவிலேயே முதல் முறையாக நமது கோவையில் இருக்கும் எஸ் நிறுவனம் தான் அதை வெளிநாட்டுகளுக்கு இப்போ முதல் முறையாக அந்த எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ ஏற்றுமதி செய்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு சென்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கிறது. எனவே இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்திய அளவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிறது தமிழ்நாட்டிலிருந்து தான் முதல். இதே போல் பல கட்ட முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செமிகண்டக்டர் டிசைன்லையும் வருது. இதுதான் ஃபுல் செயின்ற ஒரு கம்பெனி இப்போ திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தான் இருக்குது. குஜராத்லேயோ இல்லை உத்தரப்பிரதேசில் ஒரு 1-2 ஊர்கள் தான் இருக்கும். அங்கே மட்டும் தான் கொண்டு போய் அவங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. எங்கே போனாலும் நீங்கள் எந்த கார்னருக்கு போனாலும் அங்கே மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். அங்கேயும் டேலண்ட் கிடைக்கும். அந்த ஒரு ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதனால் இப்போ திருச்சியிலையும் செமிகண்டக்டர் சார்ந்த விஷயங்கள் நடக்குது, கோவையிலையும் நடக்குது, சென்னையிலையும் நடக்குது. இது இன்னும் பரவலாக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.